தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. எப்போதும் மனிதர்களையே நம்பாமல் என்னை நோக்கி உன் ஆத்துமாவை திருப்பி காத்திரு. அப்போது நான் உன் தேவைகளை அற்புதமாக சந்தித்து உன்னை ஆசீர்வதிப்பேன். சங்கீதம் 62:5. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் மனிதர்களின் உதவிகள் அனைத்தும் பொய்த்து போகும் நேரங்களில் தேவனையே நோக்கி அமர்ந்திருப்பதன் மூலம் நீங்கள் எப்படி பதிலை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தான் இன்று நாம் தியானிக்க போகிறோம். தாவீது ராஜா தன் சொந்த குமாரனாலும் நண்பர்களாலும் துரோகம் செய்யப்பட்டு தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில் மனிதர்களை நம்பாமல் தேவனையே நோக்கி தன் ஆத்துமாவை திருப்பியதே இந்த சங்கீதம். வேதத்தில் அன்னாள் தன் நிந்தைகளை எந்த மனிதர்களிடம் சொல்லாமல் தன் ஆத்துமாவை தேவனையே நோக்கி திருப்பி காத்திருந்த போது அவருடைய வேண்டுதல் அங்கே முழுமையாக கேட்கப்பட்டு ஆசீர்வாதமான பதில் கிடைத்தது. அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் சூழ்நிலைகள் எப்படி கடினமாக இருந்தாலும் மனிதர்களை நம்பாமல் நீங்கள் தேவனையே நோக்கி பொறுமையாக காத்திருப்பதே உத்தமம் என்று வேதம் மிக தெளிவாக உரைக்கிறது. ஆகவே நீங்கள் நம்புகிறது கர்த்தராலே வரும் என்பதை விசுவாசித்து உங்கள் ஆத்துமாவை அவரையே நோக்கி அமர்ந்திருக்க பழக்குங்கள். அப்போது கர்த்தர் தாமே உங்கள் தேவைகளை சந்தித்து நித்திய நன்மைகளால் உங்களை அலங்கரிப்பார். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகள் மூலமாக இன்று உங்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பொறுமையின் ஆவியானவரே, மனிதர்களை நம்பாமல் உம்மையே நோக்கி அமர்ந்திருக்க ஒப்பு கொடுக்கும் என் தேவைகளை நீர் சந்தித்து உமது நித்திய நன்மைகளால் என்னை அலங்கரித்தருளும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.